வணக்கம். தம்பி ராகுல் வீட்டு மங்கள வாராகிய முதல்ல தரிசனம் பண்ணிக்கலாம். பச்சை பட்டுடுத்தி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்க. பிள்ளையார் கையில் வாளியோட கரண்டியோட ஏன் நிற்கிறாரு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரே யோசனையாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்காருல்ல இந்த பிள்ளையார். பாருங்களேன், தட்டு நிறைய அன்னம் வச்சு, பருப்பு, கொஞ்சம் நெய், உருக்கிய நெய் வச்சுட்டு, முப்பழங்கள் வச்சுருக்கேன். மா, பலா, வாழை, முக்கணிகளையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, பாயசமும் வச்சுருக்கேன். அப்புறம் தாகசாந்திக்காக தண்ணியும். சரி, இதெல்லாம் யாருக்காக உங்களுக்கெல்லாம் தெரியாததா? நம்ம வாராகிக்கு தான். வாராகி அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதத்தில் அலங்காரம் பண்ணணும்னு யோசனை. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னபூரணி உலகத்துக்கே படியளக்கக்கூடியவள். ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகி அம்பாளுக்கே உகந்த நவராத்திரிங்கிறதுனால ஆஷாட நவராத்திரியில் அம்பாளுக்கு விதவிதமான வகை வகையான உணவு பதார்த்தங்களை அன்னபூரணி கையால் வழங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும். ஈசனுக்கே படியளக்கக்கூடியவள். அழகாக மணப்பொண்ணு மாதிரி உட்கார வச்சு நல்ல விருந்து உபசரிப்பு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை வந்தது. அந்த மாதிரி என் கையாலேயே மாலைகள் கட்டி அதை ஏங்க அடிக்கடி சொல்கிறீங்கன்னு தான் உங்களுக்கு தோணும். நிச்சயமாக அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம கையால் ஒரு முழம் கட்டி போட்டு பாருங்கள், அது கொடுக்குற சந்தோஷம் தனியாக இருக்கும். தனித்துவமான அந்த சந்தோஷம் நீங்கள்லாம் அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அடிக்கடி என் கையால் கட்டி போட்டேன், என் கையால் கட்டி போட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த அரளி பூக்களும் மல்லிகை பூக்களும் மாலையாக கோர்த்து அப்படி போட்டு விட்டேன். தலை ஜடையெல்லாம் வச்சு விட்டேன். எல்லாம் வாசினி பாப்பாவுக்கு நம்ம வாங்கியிருக்கிற நகையெல்லாம் இவளுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்றைக்கி என்னமோ நான் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. என்னமோ எனக்கும் கூட அலங்காரம் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம மனசில் ஒரு திருப்தி வரணும் இல்லையா, அந்த திருப்தி இன்றைக்கி கிடச்ச மாதிரி இருந்தது. நாளைக்கு என்ன அலங்காரம்னு நான் எந்த ஒரு யோசனையும் பண்ணுறதில்ல. தினந்தோறும் காலையில் மீனாட்சி சீட்டு எடுத்து கொடுத்துருவா. வாசினி பாப்பா அழகாக கிளி மூலமாக சீட்டு எடுத்து கொடுத்துருவா. அதை தான் பண்ணுறேன். எந்த முன் தயாரிப்பும் இல்லை. இன்றைக்கி பண்ண அன்னபூரணி வாராகி அம்பாளுக்கு விருந்து உபசரிப்பு அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்தியாக சாப்பிட்டேன், தாம்பூலம் கொடுன்னு கையை நீட்டுறா. இப்போ தெரியுதா, அன்னபூரணி அம்மாவுக்கு பரிமாறுறதுல உதவுறதுக்கு தான் பிள்ளையார் வாளியும் கைமா நிற்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேற பெற்று எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.